65னா எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா, ஹெல்த்தியான வெர்ஷன்ல வெண்டைக்காவ வச்சு சூப்பர் டேஸ்டியா, சுலபமா, சுவையா செய்யலாமா? இது செய்றதுக்கு முதல்ல ஒரு 1/2 கிலோ அளவு வெண்டைக்காவ இந்த மாரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி கிராஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டா பொரிக்கும்போது. இப்ப இதில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு, மாவு எல்லா இடத்துலயும் கோட் ஆற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதில 2 டீஸ்பூன் அளவு கடலை மாவு, 1 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், முக்கியமான இன்கிரீடியன்ட் 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துருக்கேன். இல்லைனா எலுமிச்சப்பழ சாறும் சேர்த்துட்டு, இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா கலந்துட்டு, தேவையான அளவு மட்டும் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மசாலா எல்லா சைடும் நல்லா கோட் ஆகுற மாரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சோள மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் இந்த மாதிரி உதிர்த்து விட்ட மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு உடனே கிளறாமல் கொஞ்ச நேரம் விட்டுட்டு லைட்டாக கிளறி கொடுத்து எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி கிறிஸ்பானதுக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அந்த ஓமம் சேர்த்துருக்கனால அதோட வாசனையே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.